ஒரு கேள்விதானே தங்கச்சி, 60 ஆண்டுகளா இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யாரு? ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. 2500 கோடி தான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற காவாய் வெட்டுவதற்கு. எத்தனை ஆயிரம் கோடிகள் இவங்க ஒதுக்கியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்க 4000 கோடி ஒதுக்குனாங்க. ஒரு 2000 கோடியில ஒரு தலைநகர்லயே ஒரு மழை நீர் அழகா வெளியேறி நீங்க எத்தனை நாடுகளுக்கு நீங்க அந்நிய முதலீட கொண்டு வர பயணிக்கிறீங்க? சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள். அங்கெல்லாம் இந்த மழை நீரை, அங்கெல்லாம் மழை பெய்யுறது இல்லை, பொழியுறது இல்லையா, பெய்யுது. அந்த நீரை சாலையில் தேங்க விடாம, மக்கள் வாழ்வு இடங்களை தேங்க விடாம எப்படி கொண்டு போறாங்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? சாலையில தானே பயணிக்கிறீங்க. அப்ப ஏன் அதெல்லாம் கவனிச்சு அதை செய்யறது இல்ல? எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை? வெள்ளத்துல மேந்தானா வீடு இடிஞ்சிருச்சா ஒரு 5000 கொடுத்து விடு, ஒரு 6000 கொடுத்து விடு, ஒரு 2000 கொடுத்து விடு, 1000 கொடுத்து விடு. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு அணுகுமுறை, இதெல்லாம் ஒரு தீர்வு முறையா? 2500 கோடிக்கு செஞ்சிடலான்ற அதிகாரிகளே சொல்றாங்க 2500 கோடி கொடுங்க. மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும். இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு. இது ஒரு அடிப்படை. இதை விட்டுட்டு நான் மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவாவட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற? நான் கேட்டேன் அவன்கிட்ட, மெட்ரோ யோ கீழே தண்ணி ஓட போடுறானா, நீர் ஓட காவாவட்டியானா, கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது? என்னது சொல்லுங்க? மெட்ரோல பயணம் செய்யற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க? எல்லார் வீட்லயும் கார் இருக்கு, அது போக அரசு போக்குவரத்து இருக்கு, அது போக தொடர் வண்டி, ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு, அது போக தானி இருக்கு. இப்ப அதுவும் இல்லாம மோட்டர் பைக்கிலே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு. இப்ப இந்த மெட்ரோல எத்தனை பேர் போறான்? இதுவரை 62,000 கோடி ஒதுக்கிருக்கேங்கிறீங்க. 2500 கோடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் ஒரு விடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சி எங்க பாத்திருக்கீங்களா தங்கச்சி? மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கிய, உன்னை என்ன வச்சு இடிக்கலாம்? புல்டோசர் வச்சு இடிக்கலாமா? எந்த அறிஞன் செய்வான்? எந்த அறிவாளி செய்வான்? மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா? பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி போடுவானா? யாருமே கேள்வி கூடாதா உங்களை? எப்படி மக்கள் ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோமாலப்படுத்திருந்தியா? கோமாலப்படுத்திருந்தியா? என்ன பண்ண? அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு? அவனுக்கு வீடு கட்ட அனுமதிச்சது குடும்ப அட்டை கொடுத்தது யாரு? ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு? மின் இணைப்பு கொடுத்தது யாரு? எரிவாயு இணைப்பு கொடுத்தது யாரு? இந்த சாலை போட்டு கொடுத்தது யாரு? இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே. அப்ப திடீர்னு 60 ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா? மழை இங்க இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்கிறதுக்கு 10 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர், 5 ஏக்கர்ல நீர் தேக்கங்களை குட்டையா வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா? இதை செஞ்சிருக்க முடியாதா? நீங்க என்னோட வாங்க. இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்டை மாதிரி, மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா இல்லையா? இப்படி போங்க, இந்த பக்கத்தில் இருக்குது அந்த கோயில் குளம் எப்படி இருந்தது? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சுத்தி சிமெண்ட போட்டு தொட்டி வச்சிருக்க, நீச்சல் குளம் மாதிரி. ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பரம்பரையா பல ஆயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் செஞ்சு வச்சதை நீங்க கடைப்பிடி. சென்னை ஒரு நீர் தேக்கம், சென்னையே ஒரு ஏரி நகர். வேளச்சேரி, செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பழவந்தாங்கல், பீக்கங்கரணை, பள்ளிக்கரணை, கரணை என்றாலும், ஏந்தல் என்றாலும், தாங்கல் என்றாலும், சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற நீ. வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரின்ற நீ. இதெல்லாம் நீர் தேக்கம். நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னவனுக்கு நீ வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்க. எங்க? ஏரிய தூத்துட்டு. ஏரியாவுக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. இங்க ஏரி இருந்தது எங்கன்னு கேட்டா அங்கிட்டு போறியாங்கிற நீ. அப்ப ஏரிய தூத்துப்பிட்டு கட்டியிருக்க. இது ஆக்கிரமிப்பு. இதை இடின்னு சொல்ற நீதிமன்றங்கள் எல்லாமே ஏரியில கட்டியிருக்கு. யார் என்கிட்ட பேசுவா? இப்ப நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போறேன். இந்த நீதிமன்றம் ஏரியில கட்டப்பட்டிருக்கு, இது ஆக்கிரமிப்பு, இடிங்கன்னு உத்தரவு போடுங்கன்னு கேட்க போறேன். திருவள்ளூர்ல ஒரு நீதிமன்றம் இருக்கு தங்கச்சி, அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு. மதுரையில உயர் நீதிமன்ற கிளை இருக்கு, அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு. எப்படி? எம்எம்டிஏ காலனி இருக்குல்ல, எம்எம்டிஏ குடியிருப்பு எதுல கட்டப்பட்டிருக்கு? அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஏரியில கட்டப்பட்டிருக்கு, நீர் தேக்கங்கள்ல கட்டப்பட்டிருக்கு. பள்ளிக்கரணையில குப்பை கொட்டப்படுது. இதெல்லாம் அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு. நீ நீர் தேங்குற இடத்துல, நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிடுவ. அப்புறம் அது வீட்டுக்குள்ள தானே வரும். என்னை மாதிரி ரோட்ல நின்று போராட முடியல. அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. வீட்டுக்குள்ள போய் வெள்ளப்பட நாய் எங்குது, அவ்வளவுதான். நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ற? நீர் ஓடுற இடத்துல ரோட போட்டு காரை விட்டோம்னா அதுக்கு வழி இல்லாம வீட்டுக்குள்ள போகுது.
மழை நீர் வரும்போது அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு இருக்கா? ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு, இப்ப வேல்முருகன் ரத்தம் சொல்லும்போது கூட அந்த ஏரி தூர்வாரப்படலாம், அங்க நீர்த்தேக்கம் தூந்து போச்சுன்னு. நீங்க எங்க பாட்டனார் கட்டின வீரநாராயண ஏரி 16 கிலோமீட்டர் தங்கச்சி. என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு 16 கிலோமீட்டர் தான் கடலை. அப்போ ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்கான். அதை தூர்வாரின்னு ஏன்டா கடலூர் மிதக்குது? ஆண்டுதோறும் மழை பொழிவு அதிகமா வருது, பள்ள நிலமா இருக்கு, தாழ் நிலமா இருக்கு. அங்க அந்த நீரை கொண்டு அந்த 16 கிலோமீட்டர்ல தேக்குனா அங்கிருந்து பெரு குழாய் மூலமா எனக்கு காவிரி பகுதிக்கு, இந்த தஞ்சை வேளாண்குடி மக்களுக்கு கொண்டு ஊத்திட முடியாதா? காவிரி டெல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகாவில் 150 டிஎம்சிக்கு கையேந்தனும்? 16 கிலோமீட்டர் கடலை வெட்டி வச்சுட்டு போயிருக்கான். அது தூந்து போச்சு. எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்ல, ஆளை பாக்குறது இல்ல. மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்ல, இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க, இந்த சிக்கலை தீர்க்க முடியல, ஒழிக்க முடியாது. ஒழிக்க ஒரே வழிதான், உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி. வேற இடம் எப்படி ஒழிக்க முடியும்? ஒரு 5 ஆண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க. இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க, இறங்கி போயிடுறேன். ஆட்சி எடுக்க சார் என்னால் முடியலங்க, மன்னிச்சுக்கிறேங்க. வேக வேகமா தோண்டிங்க, ஆட்சிக்கு வந்தோன்னா 4000 கோடி ஒப்பந்தம்ன்றீங்க. தோண்டினீங்க சும்மா சொல்லல, தோண்டினீங்க. என்ன பண்ணீங்க? ராத்திரியில் நாங்கள் தூங்கும்போது மூடிட்டு போயிட்டீங்க. எங்க அந்த காவாயெல்லாம் என்ன இது? இதெல்லாம் கொடுமை தங்கச்சி, இதை பேசாதீங்க, கோமாயிரும். வேற ஏதாவது கேளுங்க.